குக்கிங் ஆயிலே ரீஃபைண்ட் ஆயில்னு வருது. இப்போ கோல்ட் பிரஸ் ஆயில்லாம் ரீஃபைண்டா அன்ரீஃபைண்டான்னு சில சந்தேகங்கள் இருக்கு. இப்போ கோல்டு பிரஸ்ட் ஆயில் எல்லாமே வந்து ரீஃபைன் பண்ணாத ஆயில் தான். அதாவது எந்தெந்த ஆயிலுக்கு நீங்க அந்த ஆயில் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்களோ, டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களோ, அதுக்கு ஒரு இயற்கையான ஸ்மெல்லோ, டேஸ்ட்டோ இருக்க எல்லாமே நான் ரிஃபைன்ட் ஆயில். அதாவது கோல்டு பிரஸ்ட் ஆயிலோ அந்த மாதிரி தான். இப்போ கடலெண்ணெய் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய ஸ்மெல் டேஸ்ட் இருக்கும். நல்லெண்ணெய்க்கு ஸ்மெல் டேஸ்ட் இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கும். அந்த ரீஃபைண்ட் ஆயில்ல வந்து மேஜரான சத்துக்கள் எதுவுமே இருக்காது. இப்போ கவர்மெண்ட்டே அதனால என்ன பண்ணுது, ரீஃபைண்ட் ஆயில்ல எந்த சத்துக்களும் இல்லைன்றதுனால ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் மூலம் தனியா எக்ஸ்டர்னலா விட்டமின் ஏ அந்த மாதிரி சரியா நிறைய இதை ஆட் பண்றாங்க. நிறைய நீங்க ரீஃபைண்ட் ஆயில் பேக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே ஒரு எஃப் மாதிரி சிம்பிள் போட்டு ஒரு பிளஸ் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா எக்ஸ்டர்னலா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, எனர்ஜிஸ் ஆட் பண்றாங்க, விட்டமின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுலயே மென்ஷன் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ கோல்ட் பிரஸ் ஆயில் நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த சிம்பிளுமே இருக்காது. ஏன்னா நம்ம இயற்கையாகவே அந்த ஆயிலில் நிறைய சத்துக்கள் உள்ளடங்கி இருக்கு. ஸோ நேச்சுரலா இருக்க சத்துக்கள் இருக்க நம்மள மாதிரி கோல்ட் பிரஸ்ட் ஆயில் நல்லெண்ணெயெல்லாம் வாங்கி கன்சியூம் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆடிமா நல்லெண்ணெய் வேணும்னா இதில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை இந்த வெப்சைட்டுக்கோ ரீச் பண்ணி நீங்கள் பெஸ்ட் ப்ராடக்டை சீப்பஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.